அனைவருக்கும் வணக்கம். இந்த எண்கணிதம் 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்கணிதம் கொடுக்கப்பட்டு அவைகளை வார்த்தை அடிப்படையில் உறுதி செய்து சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஜாதக பலம் எப்படி எழுதப்பட்டது, ஜோதிட பலம் எப்படி எழுதப்பட்டது, எப்படி சொல்லப்படுகிறது என்பதையெல்லாம் இந்த வீடியோ மூலமாக நான் கூறிக்கொண்டு வருகின்றேன். ஜோதிடம் பொய்யா மெய்யா என்பதெல்லாம் இந்த எண்களில்தான் உறுதி செய்யப்படுகிறது. ஜோதிடம் பொய் இல்லை, ஜோதிடம் மெய். ஆனால் எத்தனையோ வார்த்தைகளை நான் உங்கள் முன் சொல்லிக் கொண்டு அதை எப்படி என்று அது சாண அடிப்படையில் நான் கூறிக்கொண்டு வருகின்றேன். தொன்மையான சொற்களுக்கும் தமிழ் சொற்களுக்கும் புதிய சொற்களுக்கும் எப்படி எப்படி என்பதையெல்லாம் இந்த 240 எழுத்துக்கும் 240 எழுத்துக்கு உண்டான எண்களிடமும் இதில் பேசப்பட்டு வருகின்றேன். குறிநெடில் என்ற அடிப்படையிலும் இந்த எண்களில் எப்படி அமைந்துள்ளது என்பதையெல்லாம் நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இன்று நான்முகனுக்கு வந்து 5 எழுத்து, 6 6 3 1 6 இதோடைய மொத்தம் டோட்டல் வந்து மொத்தம் 22. அதோடைய விதி எண் 4. பாருங்கள், நான்முகனுக்கு வந்து பிரம்மாவுக்கு 5 தலையை வந்து ஒரு தலை ஈஸ்வரன் எடுத்துட்டாரு. மீதி 4 தலை தான் இருக்குது. அந்த 4 தலைக்கும் பாருங்கள் எண்கணிதம் 4 சொல்லப்படுகிறது. நான்முகன் அதுக்குரிய எண்கணிதத்தை இப்போ நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நீங்கள் கூட்டிக் கொள்ளலாம். 6 6 3 1 6 இதெல்லாம் கூட்டினாக்கா 22. அதோடைய விதி என்கிறது 4. அந்த 22 9ஆல் வகுத்தாலும் சரி, இங்கிலீஷ் நியமராஜ் போல் அதை கூட்டி கொண்டாலும் சரி, அதோடைய விதி என்கிறது 4 தான் வரும். 4 தான். ஆனால் பிரம்மாவுக்கு வந்து 4 தலை, 4 திசைகளுக்கும் 4 தலை என்று சொல்லப்படுகிறது. அதாவது நான்முகன். முருகன் முகம் முருகனுக்கு வந்து முருகன் முகம் என்றதுக்கு 7 எழுத்துக்கள். 3 5 1 6 3 1 7 இதெல்லாம் கூட்டினாக்க 23. முருகன் முகம் 5. அப்போ முருகனுக்கு வந்து 6 முகம் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? ஏன் முருகன் முகம் வந்து 5 முகம் என்று சொல்லி 5 முகம் என்கிறது ஏன் வருகிறது அப்படிங்கிறது இப்போது பார்ப்போம். முருகன் முகம் இது நானாவா போட்டு கொண்டதே. முருகன் முகம் அதனுடைய டோட்டல் வந்து 23. அது விதி எண் 5. இப்போது கந்த முகம்தான் 6 முகமாக தோன்றுகிறது. கந்த முகத்து வந்து 6 எழுத்து. அதற்குரிய எண்கணிதம் வந்து 1 5 7 3 1 7 இதெல்லாம் கூட்டினாக 24. அதனுடைய விதி என்கிறது 6. அப்போ கந்த முகத்தால் தான் 6 முகம் தோன்றுகிறார். அதனுடைய விதி என்கிறது 6. அப்போ கந்தமுகத்து இன்னொரு முறை என்கிறது சொல்கிறேங்க. 1 5 7 3 1 7 இதெல்லாம் கூட்டினாக்க 24. இதை 9ஆல் வகுத்தாலும் 6 தான் வருது. இங்கிலீஷ் நியமராஜ் போல் கூட்டி கொண்டாலும் அதோட விதின்னு 6. அப்போ கந்தமுகத்தால் தான் 6 முகமும் சரி, சரணபவனும் சரி, முருகனும் சரி, கார்த்திகேயனாக இருந்தாலும் சரி, சுப்பிரமணியராக இருந்தாலும் சரி, சண்முகமாக இருந்தாலும் சரி, வெற்றி வேலனாக இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த கந்த முகத்தால் தான் தோன்றுகிறது. பாருங்கள், சரவணபவ அதோட எண்களில் வந்து 3 7 5 1 6 9 5 இதெல்லாம் கூட்டாக்க 30. அதோட விதி என்கிறது 3. சரகண பவ அதன் விதி எண் 3. ஏன் இவருக்கு சரணபவத்து 3 வருகிறது அப்படின்னா, இது ஏதோ ஒரு வீடியோ நாடி போகிறது. ஆனால் கந்த முகத்தால் தான் 6 முகம் தோன்றுகிறது. ஓம் என்ற ஒரு 2 எழுத்துக்கு 6 7 அதோட விதி என்கிறது 13. 6 7 13 அதோடைய விதி என்கிறது 4. ஆனால் இந்த ஓம் சரகண பவ அப்படின்னா என்கிறது விதி எண் 7 வரும். சரகண பவ என்றாலே விதி எண் 3 வருகிறது. அதாவது 7ஆம் பார்வை 7ஆம் இடத்தை குறிக்கிறது. ஓம் சரகண பவ. ஓம் என்று சொல் 4ஆம் இடத்தை குறிக்கிறது. ஆக மொத்தம் கந்த முகத்தால் தான் 6 முகம் தோன்றுகிறது.
கந்த முகத்தால் தான் 6 முகம் தோன்றுகிறது. ஏதோ ஒரு முகம், அதை நம்ம தான் உறுதி செய்யக்கூடியது, நம்ம தான் உறுதி செய்ய வேண்டும். ஏனென்றால் நம்ம வந்து ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டவர்கள் எந்த முகத்தால் 6 முகம் தோன்றுது அப்படிங்கிறத இந்த எண்கணிதம் மூலம் நான் சொல்லப்பட்டு வருகின்றேன். கந்த முகம் என்ற ஒரு 6 எழுத்தால் 6 எழுத்து எண்கணிதத்தினால தான் 6 முகம், முருகன், திருமுருகன் எல்லாமே உண்டாகிறது. அப்போ கந்தா, கடம்பா, இடும்பா அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து கந்த முகம்தான் உண்மையான முகம். முருகனுக்கு கந்த முகம்தான் உண்மையான முகம், மற்றதெல்லாம் அவதாரம். இப்போது திருமுருகனுக்கு வந்து 5 எழுத்து, திருமுருகனுக்கு 6 எழுத்து, 8, 5, 3, 5, 1, 6 இதெல்லாம் கூட்டினாக்க 28. அதில் விரியன்கிறது 1. அப்போ திருமுருகன் அப்படின்னாலே விரியன் 1, அவர் மட்டும்தான். திருமுருகன் என்றால் 1 தான், அது விரியன்கிறது 1. சரி, அடுத்தது காலகண்டன். காலகண்டன்லாம் ஹரிச்சந்திர நாடகத்தில் சொல்லப்பட்ட ஒரு பேர் தான். ஹரிச்சந்திர நாடகத்தில் காலகண்டன் 6 எழுத்து, 8, 7, 1, 3, 5, 6 காலகண்டன். அதனுடைய விரியன்கிறது 3. ஆனால் காலகண்டன் 8, 7, 1, 3, 5, 6 இதெல்லாம் கூட்டாக்க 30. இதை 9ஆல் வகுத்தாலும் 3 தான். ஆங்கில நியமராட்சி போல் கொண்டு வந்தாலும் அதோடைய எண்கிணிதம் 3 தான். காலகண்டன் அது அரிச்ச நாடகத்தில் பார்க்கணும். காலகண்டனை அந்த காலத்திலலாம் நல்லா நாடகம் போட்டு அரிச்ச நாடகத்தில் காலகண்டனுக்கு தாடி தம்பட்டை பார்த்தா வெண்மையாக இருக்கும், நிலவு போல் இருக்கும் அவர் தாடி. காலகண்டன் அந்த காலகண்டனுடைய விரியன் தான் 3. சந்திரமதி அந்த ஹரிச்சந்திர நாடகத்தில் வந்து ஹரிச்சந்திரனுடைய மனைவி பேர் சந்திரமதி. அந்த சந்திரமதிக்கு வந்து 6 எழுத்து, 3, 5, 8, 3, 1, 8 சந்திரமதி 28. 9ஆல் வகுத்தாலும் சரி 1 தான். அதை நீங்கள் ஆங்கில நியூமராட்சி போல் அதை கூட்டினாலும் விரியன் 1 தான். ஆனால் ஆங்கில நியூமராட்சியில் வந்து கூட்டி வருது, நம்ம தமிழ் எண்ணியத்தில் வந்து வகுத்து வருது, 9ஆல் வகுத்து வருது. கிரகம் என்னாலே 9ஆல் தான் வகுத்து வரணும், சரிங்களா? ஆனால் ஆங்கில நியூமராட்சியில் வந்து எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி அதை ஒத்த எண்ணு கொண்டு வரதா விரியன். ஆனால் நீங்கள் வந்து அதை 28 9ஆல் வகுத்தாலும் சரி, ஆங்கில நியூமராட்சி போல் கொண்டு வந்து விரியன்னு சொன்னாலும் சரி. ஆனால் சந்திரமதிக்கு வந்து விரியன் 1. இந்த உலகத்தில் வந்து இன்னொரு மதி சந்திரமதி கிடையாது. அந்த சந்திரமதி தான் விரியன் 1. இன்னொரு சந்திரமதி தோன்றினால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அது காலத்தால் தான் நம்ம வந்து வரக்கூடிய காலத்தால் தான் அதை நிர்ணயிக்க முடியும். ஆனால் சந்திரமதிக்கு வந்து 6 எழுத்து, 3, 5, 8, 3, 1, 8 இதெல்லாம் கூட்டினாக்கா 28. அதோடைய விரியங்கிறது 1. அதாவது வீம்பு பிடிக்கிறாங்க இல்லையா, அடம் பிடிக்கிறாங்க இல்லையா, எனக்கு இப்போ பிள்ளைகள்லாம் அதான் வேணும், எனக்கு இதான் வேணும், சில பொய் சாட்சியெல்லாம் அப்படி தான் பேசணும் இப்படி தான் பேசணும்னு சொல்கிறாங்களே, அதான் வீம்புங்கிறது பொய் சாட்சி. அதை பொய் சாட்சி தான். பிள்ளைகள் அடம் பிடிக்கிறது தான் அது பொய் சாட்சி இல்லை, அது வந்து தெரியாமல் சொல்லுது. ஆனால் வீம்புக்கு முன்பு 3 எழுத்து, 4, 7, 2 இதெல்லாம் கூட்டினாக்கா 13. அது விரியன்கிறது 4. வீம்புலாம் கரெக்டான ஸ்தானத்தில் தான் வருது, அது கிரகத்துக்கு தகுந்த மாதிரி தான் வருது. கூத்தாண்டவர்லாம் அதுதான் கேள்விப்பட்டு நீங்கள் தெரிஞ்சுட்டு வரீங்க. கூத்தாண்டவர்களில் திருநங்கைகள் விசேஷமாக கொண்டாடக்கூடிய ஊர் தான், அதான் கூத்தாண்டவர். அவங்களுக்கு கடவுளும் கூத்தாண்டவர் தான், ஊரும் கூத்தாண்டவராகவே அமைஞ்சு போச்சு. கூத்தாண்டவருடைய எண்கிணிதம் 1, 4, 5, 3, 5, 5, 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 32. அது விரியன்கிறது 5. அப்போ கூத்தாண்டவருடைய விரியன் 5. கூத்தாண்டவர் திருநங்கைகளுடைய தெய்வம், திருநங்கையுடைய ஊர், அது கூத்தாண்டவர். வியாசருக்கு வந்து 4 எழுத்து. அதாவது வியாசர்னா புராண தந்தை, அவர் தான் ஆசிரியர், புராணத்துக்கு அவர் தான் வழிகாட்டினவர், அவர் தான் இயற்றினார், அவர் தான் எழுதினார், இப்படி தான் எழுதணும், இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறது. வியாசர் வந்து ஆசிரியர், அவர் வந்து புராண தந்தை, அவர் புராண ஆசிரியர். அவரை வச்சு தான் உலகமே இன்றைக்கி வந்து எல்லாமே கதை, வசனம், பாடல், கூத்து எல்லாமே அவரால் தான். அப்போ வியாசர் என்று சொல் ஒரு மனிதன் நாவினால் துதித்து விட்டால் அவர்களுக்கு எப்படி ஒரு காரியத்தை செய்யணுங்கிறதெல்லாம் அந்த உற்சாகத்தை ஏற்படுத்தும். அந்த வித்தை கூட்டிய வியாசை என்ற சொல்லால் தான் உருவாகும். ஆனால் வியாசருக்கு வந்து 4 எழுத்து, 6, 9, 3, 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 27. அதோடைய விதிங்கிறது 9. 9ஆம் ஸ்தானம்
9வது இடம் 9வது விதியினை குறிக்கிறது வியாசர். வியாசர் வந்து அற்புதமாக வியாசருக்கு வந்து 9வது விதியின் கிடைத்திருக்கு. அவர் 9வது விதியின் அவதாரத்தில் தான் இருக்கிறார் வியாசர். வால்மீகி பாருங்கள், வால்மீகிக்கு வந்து 4 எழுத்து 3 1 9 2 2 இதெல்லாம் கூட்டாக்கா 15வது விதியின் 6. வால்மீகிக்கு வந்து விதியின் 6. அது சரிசமமாக எதை எப்படி நினைக்கணுமோ எப்படி மக்கள் இது அதுக்கு தகுந்த மாதிரி கதைகளை இணைச்சி எழுதப்பட்டவர் வால்மீகி நல்ல தியான தவத்தால் தான் எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் கண்டுபிடிச்சி எழுதியிருக்காரு. அதனால் அவர் பல ஆண்டு காலம் சிறையில் இருந்தாலும் சரி நல்லா அனுபவப்பட்டு நல்ல ஒரு புராணங்களை ராமாயணங்கள் எல்லாமே அவர் வந்து ரொம்ப அற்புதமாக அவருடைய படைப்பும் நல்ல வெற்றிகரமான இருக்கிறது. அவரும் நல்ல இலக்கியத்தோடும் மக்கள் படிக்கக்கூடிய அளவுக்கு, கேட்கக்கூடிய அளவுக்கு, புரிஞ்சிக்கூடிய அளவுக்கு வால்மீகிலாம் எழுதப்பட்டது. அதனுடைய விதி என்கிறது 6. 6வது ஸ்தானம், 6வது விதியின் 6வது ராசின்னு வச்சுக்கலாம். அதை ஆற்றங்கரையினுடைய எண்கிடம் 8 5 8 8 1 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 37. அதனுடைய விதி என்கிறது 1. ஆற்றங்கரை பாருங்கள், ஆத்தங்கரை அது எப்படி வருதுன்னு பாருங்கள். ஆத்தங்கரைக்கு வந்து 8 4 7 8 1 7 இதெல்லாம் கூட்டாக்கா 35. அது விதி என்கிறது 8. இது ஆத்தங்கரை, அது ஆற்றங்கரை, அது இது இட்டு. அப்போ ஆற்றங்கரைக்கும் ஆத்தங்கரை தான் சொல்லுவாங்க. ஆனால் ஆற்றங்கரைன்னு சொல்ல மாட்டாங்க. அது அப்படி தான் எழுத்தில் வந்து ஆற்றங்கரை வரும், ஆனால் வார்த்தைக்கு வந்து ஆத்தங்கரைன்னு தான் வரும். அதனால் ஆத்தங்கரையுடைய விதி என்கிறது 8. ஆகவே இந்த தமிழ் எண்ணின் ஜோதிடம் வார்த்தை அடிப்படையில் நான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன். இதுதான் இந்த எண்கிணத்தை நல்லா பார்த்து கொள்ளுங்கள். இது வந்து இந்த எண்கிணத்தை நான் தமிழுக்கு 247 எழுத்துக்கும் தனிப்பட்ட முறையில் இந்த எண்கிணத்தை உருவாக்கி வார்த்தை அடிப்படையில் நான் கூறிக்கொண்டு சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், தமிழ் எண்கிணித வள்ளுவர். நன்றி, வணக்கம்.